வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். நம்ம வந்து இப்போ பார்க்குற கண்டென்ட் என்னன்னா, செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் முதல் வீட்டிலேருந்து 12 வீடுகளில் இருந்தால் என்ன பலன். இது வந்து நீங்கள் எந்த லக்னமாகவும் இருக்கலாம். நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம், ரிஷப லக்னமாக இருக்கலாம், கடக லக்னமாக இருக்கலாம், துலா லக்னமாக இருக்கலாம், மகர லக்னமாக இருக்கலாம், மீன லக்னம், எந்த லக்னமானா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் செவ்வாய் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பலன், செகண்ட் ஹவுஸ் இருந்தால் என்ன பலன், எப்படி இருப்பீங்க, என்ன அது கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணும். லக்னம்னா உங்களோட தலையில் போய் செவ்வாய் வந்துடுச்சுன்னா டிஃபால்ட்டாக கோபம் வந்து செவ்வாயோட குணம். ஆனால் தைரியமும் இன்னொரு குணம். ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து தைரியம் இருக்குது, மூளையில் வந்து ஒரு ஸ்பார்க் வருது, ஒரு வேகம் வருது, ஒரு வேகம் வருது, ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் வருது, ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுது, எல்லாமே செவ்வாய் பேஸ் தான். செவ்வாய் நல்லா ஃபஸ்ட் ஹவுஸில் வந்துடுச்சுன்னா தலையில் செவ்வாய் உட்காந்துருச்சு. கமாண்டிங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும், நம்ம எல்லா டிசிஷனும் வந்து ரொம்ப ஃபேமாக எடுக்கணும், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், லுக் அப்படி இருக்கணும், பர்சனாலிட்டியாக இருக்கணும். இதெல்லாம் செவ்வாய். கொஞ்சம் ஈகோவும் வரும், அதில் மைனஸே இருக்குது. ஈகோ, கோபம் டக்குன்னு வந்துடும். ஒரு விஷயத்தை வந்து துணிச்சலாக வந்து எதிர்க்கிற குணத்தையும் அந்த செவ்வாய் கொடுக்கும். செவ்வாய் லக்னத்துக்கு செகண்ட் ஹவுஸ், 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் பேசும்போது இனிமையாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. கராராக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், வேகமாக இருக்கலாம், ஷார்ப்பாக இருக்கலாம். இது வார்த்தையில். அதே செகண்ட் ஹவுஸில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக குடும்பத்துக்காக பணம் சம்பாதிப்பாங்க, சொத்து சேர்ப்பாங்க, வீடு வாங்குவாங்க. ஆனால் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, நிறைய ஆர்கியூமெண்ட்டும் நடக்கும். ஏன்னா செவ்வாய் 2ல் இருந்தால் செவ்வாய் தோஷம், அது நிறைய ஆர்கியூமெண்ட்டும் நடக்கும். குறிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்து எப்போவுமே ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கும். நல்ல காரமான உணவு சாப்பிட்றவங்களாம் செவ்வாய் 2ல் இருக்கவங்க வருவாங்க. காரசாரமான உணவு சாப்பிட்றவங்க, காரசாரமாக பேசுகிறவங்க, எதையுமே போல்டாக தைரியமாக ஓப்பனாக சொல்கிறவங்களுக்கும் அந்த செவ்வாய் 2ல் இருக்கும். தனித்து இருந்தால் செவ்வாய் 3 இருந்ததுன்னா தைரிய வீரிய பராக்கிரமம் அப்படின்னா என்ன, அசாத்திய துணிச்சல். ஒருத்தன் வந்து நல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணுறாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாங்க, மலை ஏறுறாங்க, குதிக்கிறாங்க, டைவ் அடிக்கிறாங்க, நீச்சல் கற்றுக்கிறாங்க, ஃபிசிக்கலாக தன்னை ப்ரூவ் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 வராங்க. அதுவும் பர்டிகுலராக புஜபலத்தை வந்து வச்சு அதில் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட்டில் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, ஜாவ்லின் த்ரோ பண்ணுறாங்க, டிஸ்கஸ் த்ரோ பண்ணுறாங்க, ஷார்ட் புட் த்ரோ பண்ணுறாங்க. இது எல்லாமே இந்த செவ்வாயோடைய பேஸ் தான். செவ்வாய் தான் அந்த தன்னுடைய ஷோல்டர்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கும். ஒரு பாக்ஸர் இருக்காங்கன்னா அந்த செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 3rd ஹவுஸில் செவ்வாய் இருந்தால் இந்த தைரியத்தை கொடுக்கும், ஒரு துணிச்சலை கொடுக்கும், தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண வைக்கும். அதே 3rd ஹவுஸில் செவ்வாய் தான் சகோதரியோட சண்டையும் போடும், நிறைய பேரோட சண்டை போடும், யுத்தம் பண்ணும், நிறைய பேரோட கலட்டாக பண்ணுறது, எல்லாருக்கும் கோவத்தை வெளிக்காட்டுறது, பொறுமை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அந்த செவ்வாய் 3rd ஹவுஸில் தான் வந்துடும். செவ்வாய் 4th ஹவுஸில் இருந்ததுன்னா வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட இடத்துல எப்போவுமே நோயோ வருத்தமோ கவலையோ அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். தாயோட உறவில் வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்படும், அம்மாவோட பிள்ளையோட எப்போவுமே ஒரு கஷ்டங்களை கொடுக்கும். அதேமாதிரி செவ்வாய் 4th ஹவுஸில் இருந்தால் எப்போவுமே அந்த வீட்டில் வந்து மருத்துவ பாக்ஸ்னு, மெடிக்கல் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வீட்டுக்கு மருந்து வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டே இருக்கும். அந்த 4th ஹவுஸில் செவ்வாய் இருந்தால் அந்த வீட்டில் எப்போவுமே ஒரு சண்டை சச்சரவு கலட்டா அப்படிங்கிறது ஏதாவது வகையில் நடந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக சமையல் வந்து உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 4th ஹவுஸில் இருக்கிற அட்வான்டேஜ்னா நிறைய பேருக்கு சொத்து சேரும், நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகத்தை கொடுக்கும், கடல் கடந்து போகிற யோகத்தை கொடுக்கும், ஒரு ஊர் விட்டு வேறு ஊருக்கு போகிற அதிர்ஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தும். இதெல்லாம் செவ்வாய் பாசிட்டிவாகவும் செய்யும். செவ்வாய் 5th ஹவுஸ் இருந்தால் மனப்போராட்டம், மனசில் வந்து எப்போவுமே வந்து ஒரு பயமோ இல்லை வந்து ஒரு தீராத ஆசையோ இல்லை போராட்டமோ இது நிறைய இருக்கும். ஸோ செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த 5ஆம் இடத்துல வந்து ஒரு மனப்போராட்டம், மனக்குமுறல், வெளியே சொல்ல முடியாத மனவலி, இதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கும். அதே செவ்வாய் 5ல் இருந்ததுன்னா சில பேருக்கு வந்து குழந்தை பிரச்சனையும் கொடுக்கும். பெண்களுக்கு குறிப்பாக 5ல் செவ்வாய் இருந்தால் குழந்தை பிறக்கல கொஞ்சம் டிலே ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே செவ்வாய் வந்து 5ல் பாசிட்டிவாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, புத்திக்கு பலம். செவ்வாய் புத்திக்கு பலம்னா என்ன வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை மீண்டு வரக்கூடிய புத்தி என்னன்றது அந்த செவ்வாய் கொடுத்துரும். அது புத்திக்கு பலம். செவ்வாய் 6ல் இருக்குது பொதுவாக அதிர்ஷ்டம். 6ல் செவ்வாய் இருந்தால் எதிரியை வீழ்த்துறது, எதிராளி அழிக்கிறது, எதிராளிகளை வந்து காலி பண்ணுறது, இல்லைனா எதிர்க்கிறவங்களை வந்து வெல்லக்கூடிய ஆற்றல் அடையிறது, இல்லை எதிர்ப்புகளை மீறி வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுறது, இதெல்லாம் செவ்வாய்க்கு வந்து பெரிய பலம். அதே செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து ஃபிசிக்கலாக ட்ராவல் பண்ணும்போது அடிப்படுறது, இல்லை விபத்து ஏற்படுறது, கோபத்தில் வந்து சில பேருடைய கருத்து மோதல்கள் ஏற்படுறது, வாக்குவாதங்கள் ஏற்படுறதுலாம் இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தால் பலகீனம். 7ல் செவ்வாய் இருந்தால் சூப்பர் பர்சனாலிட்டி. நீங்கள் நிறைய பர்சனாலிட்டி 7ல் செவ்வாய் இருந்ததுன்னா உங்கள் அப்பியரன்ஸே வந்து ஒரு குட் லுக்கிங், நல்ல தேகப்பொழிவு, ஒரு லுக்கே வந்து செம ஸ்மார்ட்டாக, நல்ல டாலாக, நல்ல ஒரு உங்கள் லுக்கே வந்து ஒரு அட்ராக்ஷனாக கொடுக்குற லுக் கொடுக்கும். செவ்வாய்னா ஒரு போர் வீரன் வந்தால் ஒரு போர் வீரன், அந்த காலத்தில் ஒரு ராஜா வந்து ஒரு போர் வீரனாக, ஒரு இளவரசன் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செவ்வாயோட தோற்றம் வரும். ஒரு பெண் வந்து ஒரு அழகான தோற்றத்தோட, நல்ல உயரமான தோற்றத்தோட, நேர்த்தியான ஒரு முக பொலிவோட ஒரு செவ்வாய் 7ல் இருந்தால் லுக் வந்துடும், பர்சனாலிட்டி. பட் அதே செவ்வாய் 7ல் வந்து மைனஸ் என்ன, இவ்வளோ அழகாக இருந்தோம், இவ்வளோ அறிவாக இருந்தோம், இவ்வளோ தேக பொலிவாக இருந்தோம், வாழ்க்கையில் வந்து
கணவன் மனைவி உறவில் வந்து இவ்வளோ சோகமாக இவ்வளோ கொடுமையான சண்டைகளும் இவ்வளோ பிரிவுகளும் இவ்வளோ கசப்பான அனுபவங்களும் ஏற்படக்கூடியதேன்னு வருத்தத்தையும் அந்த செவ்வாய் கொடுக்கும். 8ல் செவ்வாய் இது நல்ல இடம் இல்லை. பொதுவாக செவ்வாய் 8ல் இருக்கிறது நல்ல இடம் கிடையாது. இதில் நன்மைன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. சில பேருக்கு நிறைய சொத்து இருக்கும், அனுபவிக்க மாட்டாங்க. பரம்பரையிலேயே பல பிரச்சனை உருவாக்கும். அந்த பரம்பரையும் அந்த சொத்தை கொடுக்கவே கொடுக்காது. 8ல் செவ்வாய் இருந்தால் திருமண தோல்வியை நிறைய பேருக்கு ஏற்படும். 90% 8ல் செவ்வாய் இருந்தால் திருமண தோல்வியை மேக்ஸிமம் கொடுத்துரும். அப்படியே ஒரு வேளை தோல்வி அடையலை அப்படின்னாலும் கூட அந்த வாழ்க்கையை வந்து ஒரு இனிமையான வாழ்க்கையாக போகாது. 8ல் செவ்வாய் நிறைய பேருக்கு நோய்களை கொடுக்கும். நோய்களை கடந்த சில வருத்தங்களையும் கொடுக்கும். சப்ஜெக்டும் இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். சப்ஜெக்டும் அது சேர்கிற கிரகம் இருக்குது, பார்க்குற கிரகம் இருக்குது, அந்த தசாபுத்தியும் இருக்குது. பட் ஆனால் பொதுவாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஒரு நல்ல பொசிஷன் ஜென்ரலாக கிடையாது. இன்னும் ராகுக்கு இதோட சேராமல் இருந்தால் பரவாயில்ல. 9ல் செவ்வாய் நிறைய பூமி கிடைக்கும். கோயில் குளங்கள்லாம் நல்லபடியாக கட்டுறதுக்குள்ள வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். மக்கள் பணியை செய்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். சமூக தொண்டு செய்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். வெட்டரி டாக்டர் நிறைய பேர் செவ்வாய் வந்து 9ல் இருந்தால் வந்துடுவாங்க. மருத்துவத்துறை வரும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிற பாக்கியம் வரும். பரம்பரையாகவே தொழில் செய்யக்கூடிய ஒருத்த செவ்வாய் 9ல் இருந்தால் கொடுத்துரும். பரம்பரை சொத்தை அனுபவிக்கிற பிராப்தத்தையும் செவ்வாய் 9ல் கொடுத்துரும். ஆனால் தந்தையோட பகை உருவாகும், கொஞ்சம் கர்வம் வரும். சில பேருக்கு தான் என்ற எண்ணம் வரும். சில பேருக்கு நம்மளை மீறி இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்ற மமதையும் வரும். இதுவும் செவ்வாய் மைனஸாக இருக்குது. செவ்வாய் வந்து 10ஆம் இடம். 10ல் செவ்வாய் வந்து சூப்பரான செவ்வாய். 10ல் செவ்வாய் வந்துச்சுன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, நிறைய தொழில் இருக்குது, தொழிலில் சக்ஸஸ் இருக்குது, நினச்ச காரியத்தை ஜெயிச்சிருவீங்க, போராடியாத ஒரு காரியத்தை அடைவீங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் தொடர்ந்து வரும். செவ்வாய் 10ல் இருந்தால் அவங்களை விடவே விடாது. பெரிய லெவலில் கான்டாக்ட்ஸ் இருக்கும், பெரிய ஆட்களோட நட்பு ஏற்படும். நீங்கள் ஒரு உயர்ந்த அதிகாரியாவோ இல்லை உயர்ந்த மனிதனாவோ இல்லை பெரிய தொழிலதிபராகவோ பெரிய நிலபுல அதிபராகவோ வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த செவ்வாய் 10ல் இருந்தால் கொடுத்துரும். 11ல் செவ்வாய் லாபகரமான செவ்வாய். விளையாட்டுத்துறை எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து மருத்துவத்துறை எடுத்துக்கலாம், நீங்கள் பூமி சம்மந்தப்பட்ட தொழிலை எடுத்துக்கலாம். 11ல் செவ்வாய் வந்துட்டாலே நீங்கள் எந்த ஃபீல்டை தொட்டாலுமே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 11ல் செவ்வாய் வந்து உங்களுக்கு வீர தீர தைரிய, உங்களுக்கு வந்து ஒரு உடல் பராக்கிரம, உங்களுக்கு வந்து உடலில் வந்து ஒரு உடல் மட்டும் இல்லாமல் மனம் புத்தி எல்லாமே ஷார்ப்பாக நல்லா தீட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும். ஸோ 11ல் செவ்வாய் வந்து அதிகமான ஆதாயத்தையும் அதிகமான லாபத்தையும் கொடுக்கும். அது சப்ஜெக்டும் அந்த வீடு இன்னும் நல்லா இருந்து நல்ல கிரக பார்வை இருந்து சேர்க்க இருந்தால் எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸை கொடுத்துரும். 11ல் செவ்வாய் உங்களுக்கு முழுக்க ஆதரவு. மூத்த சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் சண்டையும் வரும், ஆதரவும் கிடைக்கும், கலந்துருக்கும். 12ல் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து அவ்வளோ விசேஷம் இல்லை. 12ல் செவ்வாய் நிறைய பேர் வந்து தூரதேச பயணம், குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு வேறு ஊருக்கு பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சில பேர் வேறு நாட்டுக்கு வேறு வழி இல்லாமல் நகர்ந்து சென்று வாழ்க்கையை நடத்துவாங்க. பிரிந்து வாழக்கூடியவர்கள் 12ல் செவ்வாய் உடையவர்கள். குடும்ப வாழ்க்கையில் கூட நிறைய கசப்பான அனுபவங்கள் உண்டு. சில பேர் சொத்தை இழப்பாங்க. சில பேர் சகோதரர்களால் உறவுகளால் நிறைய ஏமாற்றப்படுவாங்க. அந்த 12ல் செவ்வாய் வந்து உடல் நோய்களும் உண்டு, வருத்தமும் உண்டு, மனக்கவலை உண்டு, பயமும் உண்டு. ஸோ 12ல் செவ்வாய் வந்து அவ்வளோ விசேஷமான இடம் பொதுவாக இல்லை. இது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான இந்த செவ்வாயை பேஸ் பண்ணி கொடுத்த ஒரு கருத்து தான். இது தனிப்பட்ட முறையில் சார்ட்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறைய வீடுகளுடைய மாற்றங்கள் இருக்கும். அதை பொறுத்து இந்த பலன்களும் கொஞ்சம் மாறும். இது ஒரு பொதுவான கருத்தாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.